ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விடாமுயற்சி படம் ரீசென்ட்டா ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ஏன் பாக்ஸ் ஆஃபீஸ்ல நல்லா பண்ணல அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா, இந்த படம் வந்து ஆஸ் யூசுவல் வந்து ஒரு மாஸ் மசாலா படம் கிடையாது. அஜித் நடிக்கிற படங்கள்ல. அதனால தான் இந்த படம் ஓடலன்னா, கண்டிப்பா அது காரணம் இல்லைங்க. வித்தியாசமான படங்கள் பண்ணா வந்து ஓடாது அப்படிலாம் கிடையாது. பெரிய ஹீரோஸு. அதுக்கு உதாரணம் அவரே நேர்கொண்ட பறவை படம் பண்ணாரு. அந்த படத்த நல்லா எல்லாரும் ரசிச்சாங்க. ஓகேங்களா? பட் இந்த படத்தில பார்த்தீங்கன்னா, அவங்க எடுத்துக்கிட்ட கதை, இந்த விஷயம் ஒரு கலாச்சாரமா சரி, அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ளேவும் சரி, எல்லாமே வந்து மக்களுக்கு பிடிக்காம போச்சு. இதெல்லாம் பல காரணங்கள் இருக்குங்க. அவங்க எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட்ட ஒழுங்கா எடுத்திருந்தா கண்டிப்பா ஓடியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த படமே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தியான படம். ஓகேங்களா? ஆனா, அஜித்தும், த்ரிஷாவும் எப்படி அவங்க ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்ற விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரும். ஆரம்பத்திலேயே வரும். அத வந்து அவங்க கரெக்ட்டா ரிஜிஸ்டர் பண்ணவே இல்லங்க. ஸோ, அது வந்து அதிலேயே வந்து படம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கீழ போயிடுச்சுங்க. அது மட்டும் இல்லங்க. இவங்க சொல்ல வர விஷயங்கள் அதாவது பெண்கள் வந்து இந்த மாரி அஃபேர் இந்த மாரி விஷயங்கள் காட்டல. அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. நீங்க வந்து அப்படியே அப்படியே பாசிட்டிவா, அப்படியே சாஃப்ட்டா அப்படிதான் காட்டினா கிடையாது. நீங்க உண்மையா வந்து பல விதங்கள்ல சொல்லலாம். ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. யாருமே வந்து இப்ப கிரே ஷேடு உள்ள கேரக்டர்ஸ வந்து ஏத்துக்க மாட்டாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. பட் இருந்தாலும், எதுக்கு இத சொல்ல வர? என்ன காரணம்? இதனால படம் என்ன சொல்ல வருது? அப்படின்னு ஒரு விஷயமும் வந்து ஸ்டார்ட்டிங்கும் இல்ல, எண்டிங்கும் இல்ல. அது மட்டும் இல்ல, நீங்க ஒருத்தர் வந்து 10 பேர அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா வந்து, அதுக்குன்னு வந்து ரொம்ப பொறுமையா இது அப்படியே ஒரு மாரி அப்படியே மந்தமா அப்படியும் இருக்கக்கூடாது. கேட்டா அதுதான் ரியலிஸ்டிக்கா? ஒருத்தன் அரைஞ்ச திருப்பி அரையாம இருக்கிறது ரியலிஸ்டிக் இல்லங்க. அதனால டைரக்டர் வந்து நெறைய மிஸ்டேக் பண்ணியிருக்காரு. ஸோ, இதனால தான் அந்த படம் வந்து சரியா பாக்ஸ் ஆஃபீஸ்ல பண்ணலங்க. பொங்கல் மாரி பண்டிகை ரிலீஸ் ஆகும். ஸோ, இதுதான் என்னோட கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.